தமிழகத்துல எங்கு திரும்பினாலும் பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீரா வேலை பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி இந்த முறை தனித்து போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென திமுகவுடன் கூட்டணியை அறிவிச்சாங்க. அறிவித்தது மட்டுமல்லாமல் சமீபத்துல தாவேகாவை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருப்பது தாவேகா ரசிகர்கள் மத்தியில எதிர்ப்பை கிளப்பியிருக்கு. சோ அது மட்டுமல்லாமல் அவங்கள பலருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் பல பிரபலங்களை வளைத்து போடும் முயற்சியில ஈடுபட்டுட்டும் இருக்காங்களா. அந்த வகையில பாத்தீங்கன்னா, கேப்டன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திமுக பிரச்சாரத்துல ஈடுபட வைக்கலாம் அப்படின்னு திமுக போட்டுள்ள திட்டம் ஒன்று பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது சமீபத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவங்களுடைய இல்லத்துல சந்திச்சிருக்காங்க. மேலும் தேமுதிகவிற்கு உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு பேசியிருக்காங்களாம். சோ சூப்பர் ஸ்டாருமே இதற்கு சரியாக எந்த பதிலுமே கொடுக்காமல் தற்போது மௌனம் காத்துட்டும் இருக்காரு. ஒருவேளை தேமுதிகவிற்கு அவருடைய ஆதரவை கொடுப்பாரா, இல்ல எந்த கட்சிக்குமே தன்னுடைய ஆதரவை கொடுக்காமல் வாக்களிப்பது மட்டும்தான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் முடிவெடுப்பாரா அப்படின்றது கூடிய விரைவிலேயே தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.